ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் அந்த கிளாஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையே வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல்லையே உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்க மெசேஜ் அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோடைய பெனிஃபிட் என்ன, எதுக்காக இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கிளாஸில் வந்து சொல்லித்தரோம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸுங்கிறதுனால மோர் தென் ஒன் டே வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்க்ரீனில். ஸோ அதனால் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் டே ஹோல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா உங்களுக்கு கேபிட்டலும் கம்மியாக தேவைப்படும். ஸோ எப்படி வந்து ஹை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு ஹை ப்ராபபிலிட்டி மெத்தடில் நம்ம வந்து எடுக்க போகிறோங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணியும் அது கூட ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லியும் ஒரு 30 to 1 hour நீங்கள் 30 minutes to 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறதுனால அதிக நேரம் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியதில்லை. அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கான டைமை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000-6000 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் எப்படி பெஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்கு மல்டிபிள் ஸ்க்ரீனர்ஸ் அண்டு ஃபில்டர்ஸ் மெத்தட் இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்குண்டான நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீனர்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் மெத்தட்ஸை வந்து உங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டாக எக்ஸல் ஷீட்லேயே நான் கொடுத்துருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஏன் வந்து அப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக நான் அந்த கிளாஸ்லேயே சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக அனலைஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் போயிட்டு இருந்தாலுமே உங்களால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஈஸியாக. ஏன்னா நீங்கள் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால மோர் தென் ஒன் டே நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்விங் ட்ரேடிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. நீங்கள் ஜாப் போயிட்டே இல்லை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த டூல்ஸ் அண்ட் எக்ஸல் ஷீட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட்டு ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டு ப்ளஸ் வந்து மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கேபிட்டல் வச்சு வேணாலும் நீங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா இது வந்து மினிமம் இவ்வளோ கேபிட்டல் தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நீங்கள் எந்த கேபிட்டல் வச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ கம்மியான கேபிட்டல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது பேசிக் கேண்டில் ஸ்டிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனலைசஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு தப்பான புரிதல் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லித்தர போகிறோம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய ஓன் மெத்தட்ஸ், நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 11-12 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய டைமையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 days வந்து இந்த கிளாஸுடைய டைமிங் இருக்கும், டியூரேஷன். அதாவது வந்து டெய்லி ஈவினிங் 7:30 to 8:30 வந்து ஒரு 1 hour வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுடைய டவுட் கிளியர் செக்ஷன், கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் செக்ஷன்லாம் இருக்கும். இப்போது 1 hour மட்டும்தான் சொல்லித்தருவோமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை ஜாயின் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக ரெக்கார்டட் கோர்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த கிளாஸுடைய கம்ப்ளீட் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து கோர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 12 வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் அப்புறந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அப்புறம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்க உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னா அந்த பேட்சில் இருந்து நீங்கள் உங்களுக்கு வீடியோ அனுப்புன அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த டேட்லேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நைட்டு வந்து 7:30 to 8:30 வந்து டவுட் கிளியர் செக்ஷன் இருக்கும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நாள் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் ரெக்கார்டு கோர்ஸில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, இல்லை ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து அந்த கான்செப்டை வேறு மாதிரி உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதில் ரெக்கார்டர் கோர்ஸாகவே கொடுத்துட்றோம். ஸோ ஒரு கிளாஸ் நீங்கள் லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து அடுத்த கிளாஸில் அட்டன் பண்ணி உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 to 5 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். இல்லை நீங்கள் 5 கிளாஸஸுமே நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைமிங் இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி இந்த ரெக்கார்டர் கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்கள் கூடயே வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இதோடைய எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த கிளாஸுடைய ஃபீஸ் அண்டு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே பின் பண்ணியிருக்கிற மெசேஜ்லேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி விருப்பம் இருக்கிறவங்க இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இல்லைனா டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன்.